Hi, hello to everyone. This is my channel Learning Literature and Language. இந்த சேனல் மூலமாக நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜை நம்ம ஓன் மதர் டங் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிறதுக்கான ப்ரீஃப் சம்மரி தெரிஞ்சுக்க போகிறோம். ஆல்ரெடி நான் லிட்ரரி கிரிட்டிசம்னா என்ன, அதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லிட்ரரி கிரிட்டிசம்குள்ளே என்ட்ராகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிரிட்டிசிசம்னா என்னங்கிறத தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு அப்புறமா நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். லிட்ரரி கிரிட்டிசிசமில் கிரிட்டிசிசம்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த கிரிட்டிசிசம் நம்ம லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் ஏன் இதை இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு மூவி பார்க்குறீங்க, ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட் அந்த மூவி பார்க்கல. ஸோ பார்க்காத அந்த ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, அந்த மூவி பார்த்தியா, எப்படி இருந்ததுன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த மூவி செமப்பா, புரியாத கான்செப்டை வந்து பயங்கரமாக சொல்லியிருக்காங்க, ரொம்ப மிஸ்ட்ரியான கான்செப்டெல்லாம் ரொம்ப அழகாக தெளிவாக புரிய வச்சுருக்காங்கப்பா அப்படின்னு நீங்கள் அந்த மூவியை பற்றி ஜட்ஜ் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்கிட்ட வந்து கன்வே பண்ணுறீங்கல்ல. ஒரு வேளை அந்த படம் மொக்கையாக இருந்தது, நல்லாவே இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட என்ன சொல்லுவீங்க? நல்லாவே இல்லை, கான்செப்ட் என்னன்னே புரியல, தீமே இல்லை, சொல்ல வராங்கன்னு கூட நமக்கு புரியல அப்படின்னு அந்த மூவியில் பிடிக்காத ஒரு விஷயத்த நீங்கள் ஜட்ஜ் பண்ணி சொல்லியிருப்பீங்க. பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ, நீங்கள் என்ன விஷயத்த நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஜட்ஜ் பண்ணி, அதுதான் வந்து கிரிட்டிசிசம் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ நீங்கள் மூவியை பற்றி கிரிட்டிசிசம் பண்ணுறனால அது மூவி கிரிட்டிசிசம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜில் லிட்ரரி கிரிட்டிசிசம். லிட்ரரினா என்ன? லிட்ரேச்சர். என்னென்ன விஷயம்லாம் லிட்ரேச்சரில் இருக்கோ அதை நம்ம லிட்ரரி அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போது லிட்ரேச்சருக்காக ஒரு ஆத்தரோ இல்லை மற்றவங்களோ ஆஃபர் பண்ணியிருப்பாங்க, புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, நாவல் இல்லைனா மற்ற ஏதாவது போயம்ஸ், ஃபிக்ஷன், அந்த மாதிரி எதெல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கள்ல. அந்த புக்கை நீங்கள் படித்த புக்கில் வந்து ஆத்தர் வந்து நல்ல மெசேஜை கன்வே பண்ணியிருக்காரு, கண்டெம்ப்ரரி பீரியடை நல்லா எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா சரியாகவே வந்து இவர் கொடுக்கல, இந்த கன்க்ளூஷன் மாற்றி எழுதியிருக்கலாம், ஏன் இப்படி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு நீங்கள் அந்த புக்கை பற்றி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறீங்க. அந்த புக்கில் இருக்கக்கூடிய குட் அண்ட் பேடை வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதுதான் லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ நம்ம ஷார்ட்டாக சொல்லணுன்னா, லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆத்தர்ஸ் ஒர்க். ஆத்தர் எழுதின ஒர்க்கை அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க, அதை நீங்கள் படித்து அதை வந்து நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. அதுதான் லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ இந்த கிரிட்டிசிசம்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தை க்ரீக்லேருந்து வந்து. ஸோ க்ரீக்கில் கிரிட்டிசிசமை க்ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரைட்ஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னென்னா ஜட்ஜ் இல்லைனா ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ கிரிட்டிசிசம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜட்ஜ் பண்ணுறது, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது, அதுதான் கிரிட்டிசிசமாக இருக்குது. இந்த லிட்ரரி கிரிட்டிசிசமில் பார்த்திங்கன்னா டைப்ஸ் அண்ட் தியரிஸ் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இப்போ லிட்ரரி கிரிட்டிசிசமில் டைப்னா வேறு, தியரினா வேறு. டைப் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் இங்கே ஒரு 9 மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆர்கிடெபிக்கல் கிரிட்டிசிசம், செகண்ட் கல்ச்சுரல் கிரிட்டிசிசம், தேர்ட் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம், ஃபோர்த் சிக்ஸ்த் நியூ ஹிஸ்டோரிசம், செவன்த் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம், எயித் சைக்கோ அனலிட்டிக் கிரிட்டிசிசம், நைன்த் ரீடர் ரெஸ்பான்ஸ் கிரிட்டிசிசம். ஸோ 9 டைப் வந்து நான் காமனாக சொல்லியிருக்கிற டைப்ஸ் எல்லாம் இருக்குது. இதை தவிர்த்து வந்து தியரியும் வந்து லிட்ரரி கிரிட்டிசிசமில் இருக்குது. தியரி அப்படிங்கிறது என்னென்னா, சில கிரிட்டிசிசமில் அப்ளை பண்ணுறது. இந்த தியரியை ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சிருப்பார், அந்த தியரியை அப்ளை பண்ணி ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்குறது தான் தியரியாக இருக்குது. ஸோ தியரி வேறு, டைப் வேறு, குழம்பிடவே கூட. இப்போது லிட்ரரி கிரிட்டிசிசமோட இன்ட்ரடக்ஷனில் வெறுமனையாக டைப்ஸை மட்டும்தான் இன்ட்ரோ பண்ணியிருக்கேன். தியரிஸ் என்ன அப்படிங்கிறத அதை தனியாக தியரி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அப்புறமா லிங்க்கு கூட நான் இதில் வந்து அட்டாச் பண்ணுறேன் நான் போடும்போது. ஸோ எதுக்காக லிட்ரரி கிரிட்டிசிசம் தேவை, எதுக்காக அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அதுக்கு கொடுக்கணும்? ஏன்னா லிட்ரரி கிரிட்டிசிசம் பண்ணுறதன் மூலமாக, அதாவது லிட்ரரி ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ணுறதன் மூலமாக நம்மளால் அந்த புக்கை நல்லா தரோவாக புரிஞ்சிக்க முடியும். இப்போது நமக்கு புரியாத விஷயத்தை தான் ஒருத்தர் வந்து ஜட்ஜ் பண்ணியிருப்பார். இப்போ அந்த ஜட்ஜ் பண்ணவுடைய மைண்டில் நம்ம அந்த டெக்ஸ்ட்டை படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், இஃப் அந்த பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா. இதே தான் நான் ஸ்டார்டிங் சொன்ன அந்த எக்ஸாம்பிள். இப்போது உங்கள் ஃப்ரெண்டு வந்து மூவியை ஒரு பாயிண்ட் அவுட்டில் ஜட்ஜ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அதே கண்ணோட்டத்தில் தான் அந்த மூவி பார்ப்பீங்க. அதே மாதிரி தான் இப்போ கிரிட்டிசைஸ் பண்ண ஒரு புக்கை நீங்கள் அந்த கிரிட்டிசைஸ் பண்ண மேன் என்ன யோசிச்சாரோ அதே தாட்டில் படிக்கும்போது அந்த டெக்ஸ்ட்டை உங்களால் நல்லா
நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதனால தான் வந்து லிட்ரரி கிரிட்டிசிசம் வந்து முக்கியமாக ஒரு விஷயமா இருக்குது. ஃபாதர் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா ஜான் ட்ரைடனை நம்ம சொல்கிறோம். அண்ட் லிட்ரரி கிரிட்டிசம்க்கு பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு நிறையா இருக்குது. இந்த பேக்ரவுண்ட்லேயே பார்த்திங்கன்னா லிட்ரரி கிரிட்டிசம் ரொம்ப ஃபேமஸான பீரியட் அப்படின்னா 19th century தான். ஓகே, இப்போ நம்ம இதோட பேக்ரவுண்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளாசிக்கல் அண்ட் மெடிவல் கிரிட்டிசம். கிளாசிக்கல் அப்படின்னாலே பழமை வாய்ந்தது. கிரிட்டிசிசமோடைய பழமையான ஆரிஜின், அதோடைய ஸ்டார்டிங் ஆரிஜினே பார்த்திங்கன்னா க்ரீக் அண்ட் லட்டின் அதுலேருந்து தான் வந்திருக்கு. குறிப்பாக 4th century BCயில் அரிஸ்டாட்டில் எழுதின போயட்டிக்ஸ் அப்படிங்கிற புக் தான் மெயின்லி கிரிட்டிசிசம்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு புக்காக இருக்குது. அந்த பீரியட்லேருந்து இப்போ வரைக்குமே அரிஸ்டாட்டில் எழுதின அந்த போயட்டிக்ஸ் புக்கு தான் வந்து கிரிட்டிசிசம் கூட மெயினான அஸ்திவாரமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் எதை பற்றி பேசியிருப்பார் அப்படின்னா கண்டெம்ப்ரரி ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை பற்றி பேசியிருப்பார். நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். இந்த போயட்டிக்ஸ் பற்றி கூட நம்ம இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம வந்து அதை போயட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த புக்கில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைமாக 2 கான்செப்டை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. அது என்ன கான்செப்ட் அப்படின்னா இமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், இன்னொன்று பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டுக்கு தனியாக தியரிஸ்லாம் போட்டு அந்த கான்செப்டை வந்து டெவலப் பண்ணியிருப்பார் அரிஸ்டாட்டில் அந்த போயட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த புக் மூலமாக. அண்ட் இந்த ஓல்டு பீரியடில் சான்ஸ்கிரிட்டில் கூட லிட்ரரி கிரிட்டிசிசம் வந்து நடந்திருக்கு. சான்ஸ்கிரிட்டில் பார்த்திங்கன்னா நாட்டிய சாஸ்திரா அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா லிட்ரரி கிரிட்டிசிசம் வந்து இன்க்ளூட் ஆகிருக்குது. அண்ட் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏதாவது ஆத்தர் வந்து ரிலீஜியஸ் பேஸ்டாக வந்து டெக்ஸ்ட்டை அறிமுகப்படுத்தியிருப்பாங்களே, அதுக்கு கூட லிட்ரரி கிரிட்டிசிசம் வந்து இந்த ஓல்டன் பீரியட்லேயே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. இப்போ ரெண்டாவது பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ரினைசன் கிரிட்டிசிசம். ரினைசன் கிரிட்டிசிசம் எதுக்காக நடந்திருக்கு அப்படின்னா ஓல்டு கிரிட்டிசிசம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்கு. திடீர்னு பார்த்தோன்னா ஓல்டு கிரிட்டிசிசம் விட்டுட்டு புதுமையாக ஒரு கிரிட்டிசிசம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. சில நேரங்களில் அந்த நியூ கிரிட்டிசிசம் பார்த்து பிடிக்காமல் சரி திருப்பி நம்ம பழமைக்கே போயிடலாம் அப்படின்னு நினச்சாங்கல்ல. அந்த பீரியட் எப்போ அப்படின்னா 1498, இட் மீன் நம்ம 14th to 13th century வச்சுக்கலாமே. இந்த பீரியடில் தான் மறுபடியும் அந்த கிளாசிக்கல் லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிற அந்த பர்த் வந்து நடந்துச்சு. ஸோ பர்த் ஆஃப் ரினைசன் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது 1498. இந்த பீரியடில் பார்த்திங்கன்னா அரிஸ்டாட்டில் எழுதுன அந்த புக் தான் பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸாக இருந்துச்சு எல்லா ஆத்தர்ஸ்க்குமே. குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஜியோக்ரியோ வேலாஸ் அப்படிங்கிற லட்டின் எழுத்தாளர் என்ன பண்ணாருன்னா அரிஸ்டாட்டிலோட போயட்டிக்ஸ் அப்படிங்கிற புக்கை லாட்டினில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதினார். அண்ட் இந்த ரினைசன் கிரிட்டிசிசமில் ரொம்ப ஃபேமஸான சில போயட்ஸ் அண்ட் கிரிட்டிக்ஸ் கூட இருந்திருக்காங்க. அவங்களில் யார் அப்படின்னா லடோவிகோ அப்படிங்கிறவர். இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான கிரிட்டிக். இவரே வந்து எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார் அப்படின்னா அரிஸ்டாட்டில் எழுதின போயட்டிக்ஸுங்கிற புக்கை பார்த்து தான் எழுதியிருக்கிறாரு. அண்ட் இவர் வந்து கண்டெம்ப்ரரியாக வந்து எழுதினார். அரிஸ்டாட்டில் வந்து ஒரு 4th century BCயில் எழுதினார்னா இவர் வந்து அதே அரிஸ்டாட்டில் எழுதின போயட்டிக்ஸை தன்னுடைய ஏஜ் பீப்புளுக்கு வந்து பொருத்தி எழுதின மாதிரி எழுதியிருப்பார். எப்போனா 1517. இது ரினைசன் கிரிட்டிசிசமாக இருக்குது. அண்ட் அடுத்த கிரிட்டிசிசம் பார்த்திங்கன்னா என்லைட்மெண்ட் கிரிட்டிசிசம். என்லைட்மெண்ட் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது early 17th to end of 18th century நடந்த அந்த கிரிட்டிசிசம் பீரியடாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா லிட்ரரி கிரிட்டிசிசம் வந்து பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பீரியடில் ரைட்டிங் ஸ்டிலும், அதாவது யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதுவும் இன்னும் கருத்துக்கள், இது ரெண்டுமே இந்த பீரியடில் இன்ஸ்பயர் ஆகி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்ட டைமாக இருந்துச்சு. ஆனால் ஆத்தர்ஸோடைய ரிலீஜியஸ் பிலீஃப், அதாவது மத நம்பிக்கைகள் இருக்குல்ல, அது வந்து ரொம்பவே சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு கிரிட்டிசிசம் பீரியடாக இருக்கப்பட்டது. குறிப்பாக இந்த இடத்துல வந்து ஜானத்தன் ஷிஃப்ட் எழுதின இந்த குலிவர்ஸ் ட்ராவல், இவர் எழுதின பயங்கர ஃபேமஸான ஒர்க், அதுக்கு கூட கிரிட்டிசிசம் வந்திருந்தா பார்த்துக்கோங்களேன். இன்னும் சொல்ல போனால் ஜானத்தன் ஷிஃப்ட் எழுதின எல்லா ஒர்க்ஸுக்குமே கிரிட்டிசிசம் கிடச்சிச்சு இந்த பீரியடில். அண்ட் கடைசியான பீரியட் என்னென்னா 19th century ரொமான்டிக் கிரிட்டிசிசம் சொல்லுவோம். 19th centuryனாலே நேச்சரை பற்றி வர்ணித்த டைம் தான். இந்த பீரியடில் பார்த்திங்கன்னா லிட்ரரி கிரிட்டிசிசம் ரொம்ப பாப்புலர்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா போயம் எழுதுனா, நாவல் எழுதுனா ஃபேமஸ் ஆனாங்க. ஆனால் இந்த பீரியடில் கிரிட்டிசிசம் பண்ணுறவங்களே ஃபேமஸ் ஆனாங்க.
நாம் ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மேத்யூ அர்னால்ட் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு ஒர்க் வந்து வெளியிட்டார். அது பயங்கர ஹிட் ஆச்சு. ஸோ கிரிட்டிசைஸ் பண்ண ஒரு கிரிட்டிக் ஃபேமஸான பீரியட் பார்த்திங்கன்னா இந்த பீரியட் 19th அந்த ரொமான்டிக் பீரியடை தான் நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தோன்னா ஃபுல்லுமே காமன் சப்ஜெக்ட்ஸை தான் வந்து லிட்ரரியில் யூஸ் பண்ணாங்க. காமன் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணாலுமே அது லிட்ரரி கிரிட்டிசமில் வந்து உள்ளடக்கிய ஒரு விஷயமாக இருந்தது. இதுதான் பார்த்திங்கன்னா லிட்ரரி கிரிட்டிசமோடைய ஆரிஜினாக இருக்குது அண்ட் அதோடைய ஒரு டெவலப்மெண்ட் பீரியடாகவும் இருக்குது. இந்த லிட்ரரி கிரிட்டிசிசமில் இத்தனை பீரியட்ஸ் பார்த்தோம். இத்தனை பீரியட்லேயும் நம்ம ஆர்டராக பார்த்தோம் அப்படின்னா நிறைய கிரிட்டிக்ஸ் வராங்க. அதில்னா ஒரு பீரியட்லேயும் கிடச்ச கிளாசிக்கல் பீரியட்லேருந்து இந்த மாடர்ன் பீரியட் வரைக்கும் இருக்கக்கூடிய கிரிட்டிக்ஸ் பேர் நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து க்ரீக் கிரிட்டிக்ஸில் இருக்காங்க. க்ரீக் கிரிட்டிக்ஸில் யார் வராங்கன்னா சாக்ரேட்ஸ், பிளாட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில். செகண்ட் ரோமன் கிரிட்டிக்ஸில் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து ஹோரேஸ் தான். அதுக்கப்புறமா தான் லாங்கின்ஸ், அப்புறம் குவிண்டலன் அப்படிங்கிறவங்களாம் வராங்க. தேர்ட் வந்து மிடில் ஏஜ் கிரிட்டிக்ஸ் இருக்காங்க. அதில் வந்து ஃபிலிப் சிட்னி தான் வந்து பயங்கர ஃபேமஸான கிரிட்டிக்காக இருந்தது. அதுக்கப்புறம் என்லைட்மெண்ட் கிரிட்டிக்ஸ் வந்து 17th 18th பீரியட். இதில் யார் வராங்கன்னா ஜான் ட்ரைடன், அலெக்சாண்டர் போப், சாமுவேல் ஜான்சன், ஜான் லாக், அப்புறம் எட்மண்ட் ப்ரூக், எட்மண்ட் ஜிப்மன், ஆடம் ஸ்மித், இவங்க எல்லாருமே வராங்க. அண்ட் ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா ரொமான்டிக் கிரிட்டிக்ஸில் வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், எஸ்டி கால்ரிட்ஜ், ஜான் கீட்ஸ் இருக்காங்க. அண்ட் சிக்ஸ்த்து வந்து விக்டோரியன் ஏஜ் கிரிட்டிக். இந்த கிரிட்டிக்ஸில் வந்து யார் வருவாங்கன்னா ஜார்ஜ் எலியட், ஃபெட்ரிக், ஜிஎம் ஹாப்கின்ஸ், ஹென்ரி ஜேம்ஸ், மேத்யூ அர்னால்ட் அண்ட் டிஎஸ் எலியட். இத்தனை பேரும் வந்து கிரிட்டிக்ஸம் பண்ணி நல்ல ஃபேமஸாக இருக்கக்கூடிய நோட்டபிளான கிரிட்டிக்ஸாக வந்து இருக்காங்க. ஏன்ஷியன்ட் டு ரொமான்டிக் கிரிட்டிசிசம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆத்தர்ஸாக இருக்காங்க. இப்போ இதுதான் வந்து கிரிட்டிசிசமோடைய ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்குது. இப்போது நம்ம பார்த்த விஷயத்து வரைக்கும் எம்சிக்யூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம்? அது யாருன்னா ஜான் ட்ரைடன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது என்னென்னா ஜட்ஜ்மெண்ட். ஃப்ரம் வேர் கிரிட்டிசிசம் இஸ் டிரைவ்டு, க்ரீக்லேருந்து வந்திருக்கு. க்ரீக்கில் வந்து கிரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஷின் என்னென்னா, அக்கார்டிங் டு பிளாட்டோ வாட் இஸ் மாரல் பர்பஸ் ஆஃப் ஆர்ட்? அதுக்கு என்ன ஆன்சர்னா, டு கனெக்ட் ஹியூமன் பீயிங்ஸ் வித் அ ஹையர் ஐடல். மிமிம்ஸ் அப்படிங்கிறது நான் என்ன? இமிட்டேஷன். அரிஸ்டாட்டில் வந்து 2 தியரிஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான்னு சொல்லணும்ல, இமிட்டேஷன், இன்னொன்று வந்து பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ மினிம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இமிட்டேஷன். அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா, லிட்ரரி கிரிட்டிசம் இஸ் அன் அப்ளிகேஷன் ஆஃப் லிட்ரரி தியரி. லிட்ரரி கிரிட்டிசம்னா என்னென்னா தியரியை வந்து பொருத்தி காட்டுறது தான் லிட்ரரி கிரிட்டிசமாக இருக்குது. அடுத்த கொஷின், ஹவு டிட் நியூ கிரிட்டிக்ஸ் வியூ லிட்ரேச்சர்? இப்போ நியூவாக இருக்கிற மாடர்ன் கிரிட்டிக்ஸ் வந்து எப்படி லிட்ரேச்சரை பார்க்குறாங்க அப்படின்னா, ஆஸ் அன் ஏஸ்தட்டிக் ஆப்ஜெக்ட் தட் இஸ் அன் இண்டிபெண்ட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் கண்டென்ட். அடுத்த கொஸ்டின், கிளின்ட் ப்ரூக்ஸ் ஆட்டிடியூட் டுவார்ட்ஸ் ஸ்டடிங் லிட்ரேச்சர். கிளின்ட் ப்ரூக்ஸோடைய அந்த ஸ்டடிங் லிட்ரேச்சர் என்ன மாதிரி இருந்திருக்குன்னா, கிரிட்டிக்ஸ் ஷுட் டெவலப் யூனிவர்சல் ரீடிங் ஆஃப் டெக்ஸ்ட். அடுத்த கொஸ்டின், லிட்ரரி கிரிட்டிக் இஸ் a term the author function most closely associated அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா மைக்கேல் ஃபோக்லெட் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. பிளாட்டோ வாஸ் த ஃபர்ஸ்ட் கிரிட்டிக் டு contempt the role of literary in society. இந்த லிட்ரரி சொசைட்டிலே ஃபஸ்ட்டு அடித்தளம் போட்டது வந்து பிளாட்டோ தான். அடுத்தது பார்க்கலான்னா, அரிஸ்டாட்டில் ஃபர்ஸ்ட் கிரிட்டிக் டு அனலைஸ் த ட்ராஜடி இன் இட்ஸ் கான்ஸ்டியூட் எலமெண்ட். ஃபஸ்ட்டு கிரிட்டிக்காக அனலைஸ் பண்ணி கொடுத்தது யாருன்னா அரிஸ்டாட்டில் தான். ஹோரேஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோமன் கிரிட்டிக்கோட இம்பார்ட்டண்ட்டான கிரிட்டிக் யாருன்னா ஹோரேஸாக இருக்கிறாரு. தான் வந்து லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை பற்றின சில இம்பார்ட்டண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்கிட்ட நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா கீழே இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன். இதன் மூலமாக நீங்கள் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அதை விட முக்கியமாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.